நில சீர்திருத்தம் என்னன்னா, காலா காலா படத்துல வந்து ஒரு பாட்டு வரும் சார். வாழ்வென்பதும் சாவென்பதும் நிலமடா அப்படின்னு அதுல ஒரு லிரிக்ஸ் வரும். நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு லிரிக்ஸ் வரும். நிலம் எங்கள் உரிமை என்ன சார் அது? நிலம் எங்கள் உரிமைன்னு நம்ம ஏன் பேசுறோம்? அதுக்கு பின்னாடி சுதந்திரத்துக்கு முன்பு கூட நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய ஜமீன்தாரி சிஸ்டம் தான் இருந்தது. அதாவது வளம் படைத்தவர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலத்தை வச்சுருப்பாங்க, மீதி இருக்கவங்களாம் அந்த நிலத்தில் வந்து லேபராக வேலை செய்வாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உழுவனே உடையான்னு சொல்லுவாங்க. யார் உழறானோ அவனுக்கு தான் அந்த நிலத்தை சொந்தமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசி டிசிஷனில் அப்போ அந்த காலத்திலே காங்கிரஸ் வந்துருச்சு, சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜமீன்தார்ஸு பெரிய தலைங்கள்லாம் சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸை எதிர்த்தாங்க, இன்றைக்கும் எதிர்க்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஒரு சிந்தனை தான். நிலங்களை ஜமீன்தார் சிஸ்டம்லேருந்து எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கணுன்ற ஒரு முடிவு காங்கிரஸ் எடுத்துருச்சு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் வந்து வாய்க்கிலேயே பேசுவாங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பேசுவாங்களே தவிர, ஆனால் பண்ணது யார்? இப்போ வந்து ஒரு அரசாங்கம் வந்து பேசுறது முக்கியம் கிடையாது, மன் கி பாத் மாதிரி பேசிட்டு இருந்தால் முக்கியம் கிடையாது. நீ என்ன சட்டங்களை உருவாக்கணுன்றதை நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணாலே, இந்த லேண்டெல்லாம் வந்து பிரித்து கொடுத்த பிறகு நிறைய லேண்ட் வச்சுருந்தவங்க கிட்ட இருந்து பிரித்து லேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுத்த பிறகு இன்னும் அவங்களால இன்வெஸ்ட் பண்ணி அதில் விவசாயம் பண்ண முடியாதப்ப, ரொம்ப வறுமையாக இருந்தப்ப, மறுபடியும் உனக்கு நான் வந்து இவ்வளோ தரேன், மறுபடியும் அந்த லேண்டை கொடு, அகைன் அந்த லேண்ட் எல்லாமும் ஜமீன்தார்ஸ்கிட்டயே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க சார். கொரோனா வந்தபோது மோடி சொன்னார்ல, வெளியே வந்து விளக்கேற்றுவோம், இதெல்லாம் வந்து எனக்கு உதவலை, எனக்கு உதவுனது சட்டம் தான். அப்போது அந்த சட்டத்தை யார் பண்ணான்றதான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த சட்டத்தை யார் பண்ணான்னு பார்க்கும்பொழுது இதமான முதலமைச்சர் இருந்ததில் வந்து அந்த பெல்ட் ஏரியான்றதை ரிலாக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் பட்டா கொடுத்தது வந்து உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷத்துக்கு இருந்த ஒரு விஷயம். ஒரு மேடையில் வந்து 60,000 பேருக்கு நிலம் இல்லாமல் இருப்பது வந்து விதமான அடிமைத்தனம். அதாவது கடவுள் கொடுத்த ஒரு வளங்களை வந்து சமமாக எல்லாரும் பகிர்ந்து அதில் சமமாக இருக்கிறது தான் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். சசி ஸ்பீக்ஸ் பாட்காஸ்டோட அடுத்த எபிசோடு இது சார். லாஸ்ட் எபிசோட் நம்ம ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி பேசணும் சார். நிறைய பேர் சொன்னாங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார், இதெல்லாம் கேட்க புதுசாக இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. நிறைய பேர் திட்டினாங்க அவங்கள. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால ஏற்றுக்கவே முடியல, ராஜீவ்காந்தி தான் கொன்னாரு, அவர் தான் காரணம், அவரை நீங்கள் எப்படி ஹீரோவாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு திட்டுறாங்க சார். எனக்கு அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, சசி சார் இல்லை, வேறு யார் சொன்னாலும் பெரியார் சொன்ன கோட் தான் சார் ஞாபகம் வருது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு வாட்டி சொன்னீங்களே சார், யார் சொன்னாலும் நானே சொன்னாலும் உன்னோட புத்திக்கும் பகுத்தறிவுக்கும் என்னன்னு சரின்னு படுதோ அதை நீ செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி உங்களை திட்டுறவங்களை இல்லை இதை ஏற்றுக்க முடியாத இருக்காங்கல்ல சார், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன திட்டுறதுன்றதை விட ஃபேக்ட்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். அதாவது நடந்த விஷயங்களுக்கு வந்து எப்படி அது போச்சுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம திருப்பி சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, அதோட இன்டென்ஷன் வந்து என்ன அப்படின்றது தான். ராஜீவ்காந்திக்கு எல்லா இடத்துலையும் அமைதி நிலவணும் அப்படின்ற இன்டென்ஷனை தாண்டி தன்னை பற்றியோ தன்னுடைய பவர் பற்றியோ பெருசாக அழட்டிக்கிட்ட ஆள் கிடையாது. நம்ம எவ்வளவோ தலைவர்களை பார்த்துருக்கோம். ராஜீவ்காந்தி அந்த மாதிரி ஒருத்தர். இன்றைக்கி அதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும், இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம கிராம பஞ்சாயத்தில் உட்காந்து இவ்வளோ பேர் நம்ம வந்து தலைவர்களாக மாறியிருக்கோம்னா அது ராஜீவ்காந்தி இல்லாமல் நடந்திருக்காது. எந்த அரசியல்வாதியும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குற அரசியல்வாதியை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி இருந்தாருன்றது தான் உண்மை. ராஜீவ்காந்தியுடைய என்டையர் அவர் செய்த விஷயங்கள், அவர் கொண்டு வந்த சட்டங்களாக இருக்கட்டும், அவர் இந்தியாவுக்கு யோசித்த விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி ஐடி செக்டரில் உட்காந்துருக்க ஒருத்தங்களும் ராஜீவ்காந்தி நினச்சி பார்க்காம இருக்க முடியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மாடர்ன் விஷயங்கள், டெலிகம்யூனிகேஷன், இது எல்லாமே அவருடைய ஒரு தாட் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம சொன்னதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் இங்கே தமிழ்நாட்டிலே வளர்ந்தேன். நான் இங்கே 2009
இந்த தமிழ்நாட்டை விட்டு இன்னொரு ஊருக்கு வேலை செய்ய போகும் வரைக்கும் கூட, நீங்க யூபிஎஸ்சி கிளியர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண வரைக்கும் கூட இந்த மாதிரி ஒரு ராங் ஒப்பீனியன் கிடையாது. அது சப்சிக்வெண்ட்டாக இந்த 10 ராஜீவ் காந்தி வருடங்களா மேல வந்து இந்த மாதிரியான வெறுப்பு இல்ல. வெறுப்பு அந்த மாதிரி ஒரு ராங் ஒப்பீனியன் கிடையாது. இந்த சப்சிக்வெண்ட்டாக இந்த 10 வருட காலத்தில் அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து வெறுப்புன்றதை விட இன்னொரு விதமான அரசியல் வளர்றதுக்கு அதை ஒரு பகடையாக உபயோகப்படுத்திக்கிட்டாங்கன்றது தான் உண்மை. இன்ஃபேக்ட் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம ராஜீவ்காந்தி பற்றியும் காங்கிரஸ் பெரிய இயக்கம் அந்த தருணத்தில் பண்ண விஷயங்களை பற்றியும். எனிவே சப்சிக்வெண்ட் இதில் நம்ம பேசுவோம். நீ சொன்ன மாதிரி தான் எல்லாரும் வந்து அவங்கவுங்க ரிசர்ச்சை பண்ணாலே அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். ஸோ இன்னைக்கு நான் வந்து என்ன பேசணும்னு நினச்சேன்னா, நில சீர்திருத்தம். என்னன்னா காலா படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும் சார். என்னன்னா, நிலம் எங்கள் உரிமையை மீட்போன்னு ஒரு பாட்டு வரும். வாழ்வென்பதும் சாவென்பதும் நிலமடா அப்படின்னு அதில் ஒரு லிரிக்ஸ் வரும். நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு லிரிக்ஸ் வரும். அப்போ எனக்கு அது கேட்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, என்ன வாழ்வு சாவு நிலத்தில் என்ன இருக்கு? ஒரு டயலாக்லாம் சொல்லுவாங்களே, 6 அடி செத்தா 6 அடி தானே அப்படி. அப்போது வாழ்வும் சாவும் நிலம்னு பேசுகிற அளவு நிலம் எங்கள் உரிமை. இப்போ பேச்சு உரிமை நம்ம சொல்கிறோம், கருத்துரிமை, நிறைய உரிமைகளை பேசுகிறோம். நிலம் எங்கள் உரிமை அப்படின்ற அதை வந்து என்ன சார் அது? நிலம் எங்கள் உரிமைன்னு நம்ம ஏன் பேசுகிறோம்? அதுக்கு பின்னாடி என்ன கல் இருக்குது சார்? அதாவது ரொம்ப முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், சுதந்திர போராட்டம் வந்து ஒரு வெள்ளையனை எதிர்த்து நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது. இந்த நாட்டில் 2 சித்தாந்தங்கள் எப்போவுமே ஒரு சண்டையில் இருக்கும். இன்றைக்கும் அந்த சித்தாந்தங்கள் சண்டையில் இருக்கு. அந்த 2 சித்தாந்தங்களுக்குள் மூண்ட இன்னொரு சண்டை தான் சுதந்திர போராட்டமும் கூட. அந்த சித்தாந்தம் வந்து சுதந்திர போராட்டம் வந்து இந்தியா வெள்ளையர்களை வெளியேற்றினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான சண்டையும் கூட. வெறும் அவங்கள வந்து வெளியே அமைச்சிட்டு நம்ம விடுதலை பெற்றுவோம் அப்படின்றது கிடையாது. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத பற்றியும் யோசித்த ஒரு போராட்டம் தான் அது. ரொம்ப முக்கியமாக அந்த காலகட்டத்தில் ஒரு ஆதிக்க ஸ்ட்ரக்சர், ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த நாட்டில் ரொம்ப நாளாக வந்து வரையறுக்கப்பட்டிருந்தது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேப்சர் ஓவர் ரிசோர்ஸஸ், இந்த வளங்கள் மீது இருக்கும் ஒரு ஆதிக்கம் தான் அதோடைய பிரதிபலிப்பு. அதில் முக்கியமான விஷயம் வந்து நிலத்தின் மீது இருக்கும் உரிமை. நிலம்தான் வந்து அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு உணவு தர விஷயமா இருந்தது. ஒரே வேலை வந்து அப்போ அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். இன்றைக்கி பல வேலைகள் இருக்குது, மணி எக்கானமி வந்துருச்சு, அதனால் நம்ம வந்து வீட்டில் உட்காந்துட்டு சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. நிலம் இல்லைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது, சாப்பாடு எதுவுமே கிடையாது. அதுதான் நிலைமை. அப்போது நிலத்தின் மீது யாருக்கு உரிமை இருக்குதோ அவங்க தான் பெரிய ஆள் அந்த காலகட்டத்தில். அப்போது சுதந்திரத்துக்கு முன்பு கூட நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய ஜமீன்தாரி சிஸ்டம் தான் இருந்தது. அதாவது வளம் படைத்தவர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலத்தை வச்சுருப்பாங்க. மீதி இருக்கவங்களாம் அந்த நிலத்தில் வந்து லேபராக வேலை செய்வாங்க. இருந்த பீரியடில் அதுக்கு முன்னாடி கூட, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இதுதான் நம்மளுடைய நில ஒரு வரையறை. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன்று அவங்க நிலமாக இருக்காது, ஆனால் உழுவாங்க. அதுக்கு வந்து டெனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு ஜமீன்தாருடைய நிலத்தில் லேபராக வேலை செய்வாங்க. இந்த 2 மாதிரி மெத்தட் தான் இருந்தது. அப்போது இது வந்து வெள்ளைக்காரனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அவனுக்கு காசு தேவை. ஸோ அவன் வரி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் வந்து பரவலாக 3 முறைகள் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து இந்த ஜமீன்தாரி சிஸ்டம். ஒரு ஜமீன்தாருக்கு வந்து ஏக்கட்டங்கள் நிலத்தை கொடுத்துருவாங்க. இந்த ஜமீன்தார் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து வெள்ளைக்காரனுக்கு கட்டணும். அந்த அமௌண்ட்டை அவன் வந்து அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கணும். இது ஒரு சிஸ்டம். இது வந்து முக்கால்வாசி 1793 கார்ன்வாலிஸ் கொண்டு வந்த சிஸ்டம் அது. அதுக்கப்புறம் வந்து ரயத்வாரி சிஸ்டம்னு ஒன்று இருந்தது. ரயத்வாரி சிஸ்டம் என்னென்னா, யார் விழுறாங்களோ நிலத்தை உழுது பயிர் செய்கிறாங்களோ அவங்களே வந்து கப்பம் கட்டணும். யாரும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக கலெக்டருக்கு காசு கட்டணும். இது வந்து ரயத்வாரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அது முழுமையாக கொண்டு வந்தது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, இந்த மாதிரி ஏரியாலாம் ரயத்வாரி சிஸ்டம் இருந்தது. தமிழ்நாட்டில் அந்த சிஸ்டம் தாமஸ் முன்ரோ கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பேர். அவரை கொண்டு வந்த சிஸ்டம் அது.
3வது வந்து மஹால்வாரி சிஸ்டம்னு ஒன்று உண்டு. மஹால்னா ஒரு ஊரை வந்து ஒரு ஒரு மஹாலாக நினைப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஊர் தலைவனுக்கு வந்து இன்சார்ஜ் கொடுத்துருவாங்க. அவர் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு. இந்த 3 சிஸ்டம் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட இருந்தது. இந்த 3மே வந்து அட்ராஷியஸ் சிஸ்டம் தான். ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு இந்த வருஷம் மழை வருதா பஞ்சமான்றது அவங்களுக்கு கிடையாது. அவனுக்கு டேக்ஸ் தேவை, அதனால் அவனுக்கு வந்து வரி தேவை. அதனால் அவன் வந்து எப்படி இருந்தாலும் வரி கலெக்ட் பண்ண காலகட்டத்தில் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய பஞ்சம் வந்துடும். பஞ்சம் ஏன் வருதுன்னா, இந்த மாதிரி கப்பம் கட்ட ஒரு வருஷம் கப்பம் ஓவராக கட்டுவாங்க. அவங்களால அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ண முடியாது. கைண்ட் ஆஃப் ஜிஎஸ்டியா சார்? ஜிஎஸ்டியோடைய ஒரு பிரதர்னு வச்சுப்போமே, அப்படி இருந்தது சிஸ்டம். இதில் முக்கால்வாசி பேருக்கு நிலம் கிடையாது. முக்கால்வாசினா 80-90% நிலம் கிடையாது. ஒரு 10% தான் நிலத்தை வச்சுருந்தாங்க. சுதந்திர போராட்டத்திலே வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அப்போது நிலத்தை பிரித்து கொடுக்கணும், எல்லோருக்கும் உழுவனே உடையான்னு சொல்லுவாங்க. யார் உழுறானோ அவனுக்கு தான் அந்த நிலத்தை சொந்தமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசி டிசிஷனில் அப்போ அந்த காலத்திலே காங்கிரஸ் வந்துடுச்சு, சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜமீன்தார்ஸு பெரிய தலைங்கள்லாம் சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸை எதிர்த்தாங்க, இன்றைக்கும் எதிர்க்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஒரு சிந்தனை தான். நிலங்களை ஜமீன்தார் சிஸ்டம்லேருந்து எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கணுன்ற ஒரு முடிவு காங்கிரஸ் எடுத்துருச்சு. அப்போ உடனே எல்லாம் என்ன முன்னாடியே அப்போது காங்கிரஸ் ஒருவேளை வந்து சுதந்திரம் பெறுவதற்கு காரணமாக இருந்தால், காங்கிரஸ் ஒருவேளை வந்து சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் அரசாங்கத்தில் ஒரு அதிகாரத்தில் வரும் பட்சத்தில் இதை செய்வாங்கன்றது வந்து எல்லார் மனசுலையும் பயம் இருந்தது. அப்போ நீங்கள் ஜமீன்தாராக இருக்கீங்க, 2000-3000 ஏக்கர் உங்ககிட்ட, உங்களுக்கு அந்த பயம் இருக்காதா? சுதந்திரம் கிடைச்சா அப்போ உங்கள் சுதந்திரம் வேணும்னு நினைப்பீங்களா, வேண்டாம்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி பல பேர் நினச்சாங்க. அதனால தான் அவங்க சுதந்திர இயக்கத்தில் ஈடுபடவே இல்லை. அவங்களுக்கு வந்து வேறு புது விதமான ஐடென்டிட்டியை உள்ளே கொண்டு வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படின்லாம் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான அடிப்படை காரணம் இந்த நில சீரமைப்பு தான், சீர்திருத்தங்கள்லாம். ஏகப்பட்ட எதிர்ப்பு. ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஜமீன்தார்ஸ் கிட்ட தான் பவர் இருந்தது, அவங்க தான் பிரிட்டிஷ்காரங்களோட க்ளோஸாக இருந்தாங்க. ஏகப்பட்ட எதிர்ப்பு. அதையும் தாண்டி சுதந்திரம் கிடச்சிது. சுதந்திரம் கிடச்சி ஒரு வருடத்துக்குள்ளேயே காங்கிரஸ் வந்து எல்லா மாகாணங்களையும் நீங்கள் இந்த ஜமீன்தாரி சிஸ்டமை போக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. எல்லா பக்கமும் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. எல்லா பக்கமும் கொண்டு வரும்போது எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு. எல்லா இடத்துலையும் ஜமீன்தார் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டில் கேஸு போடுறாங்க, இது தவறுன்றாங்க. சார் ஒரே ஒரு டவுட்டு, ஜமீன்தார்னு சொல்கிறோம்ல, எனக்கு இமேஜின் பண்ண முடியல. அது ஆதிக்க சாதியினராக இருந்தாங்களா பெரும்பாலும் ஜமீன்தார்ஸ், இல்லை இடைநிலை சாதிகளாக இருந்தாங்களா? பெரும்பாலும் ஆதிக்க சாதியினர், சில அப்பர் இடைநிலை சாதிகளும் இருந்தாங்க. ரொம்ப கிளியர் கட் ட்ரேடிங் கிளாஸும் லேண்டட் ஃபியூடல் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லேண்டட் கிளாஸ், அவங்களும் அப்போது இருந்தாங்க. இன்றைக்கி கூட வந்து நீங்கள் ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஊரெல்லாம் எங்கள் சொத்தாக தான் இருந்தது, அப்புறமா பிரித்து கொடுத்துட்டாங்க. அது பிரித்து கொடுத்தது காங்கிரஸ் தான். உள்ளபடியே பார்த்தா இந்த லேண்ட் ரிஃபார்ம் சட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஜமீன்தாரி சிஸ்டமை அபாலிஷ் பண்ணி அந்த நிலங்களை மக்களுக்கு கொடுத்த முதல் ஒரு முயற்சி காங்கிரஸ்லேருந்து தான் நடந்தது. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த முயற்சியை நடக்கலை. இன்றைக்கி இப்போ என்னுடைய குடும்பங்களே நான் சொல்ல முடியும், இன்றைக்கும் எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலங்கள் இருந்ததுன்னா அது அரசாங்கம் இந்த பண்ண வேலை தான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் வந்து வாய்க்கிலேயே பேசுவாங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பேசுவாங்களே தவிர, ஆனால் பண்ணது யார், செஞ்சது யார், சட்டங்களை கொண்டு வந்தது யார், சட்டங்களே சத்தியம் அப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அரசாங்கம் வந்து பேசுறது முக்கியம் கிடையாது, மன் கி பாத் மாதிரி பேசிட்டு இருந்தால் முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன சட்டங்களை உருவாக்கணுன்றதை நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணாலே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த லேண்ட் ரிஃபார்ம் நில சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஏன்னா பல கோர்ட்டு கேஸுன்னு அலையை விட்டு தான் அந்த இதை கொண்டு வந்தாங்க. இப்படி கோர்ட் கேஸ் போகிறாங்கன்னு சொல்லி முதலாவது அமெண்ட்மெண்ட் பண்டிட் நேரு ஒரு வந்து கான்ஸ்டியூஷனில் கொண்டு வராரு. 9th ஷெட்யூல்னு ஒன்று உருவாக்குறாங்க.
அரசியலமைப்பு சட்டத்தில் 9th ஷெட்யூல் 9th ஷெட்யூலில் எந்த சட்டத்தை நீ உள்ளே கொண்டு வந்தாலும் அதை இனிமேல் கேள்வி கேட்க முடியாது, எந்த கோர்ட்லையும் கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அந்த 9th ஷெட்யூலில் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் போடும்பொழுது தான் இது மறுபடியும் அந்த லிட்டிகேஷன் நடக்குது. அதே 9th ஷெட்யூலில் தான் தமிழகத்துக்கான அந்த ரிசர்வேஷன் சிஸ்டமையும் போட்டாங்க. அது நம்ம இன்னொரு எபிசோடில் பேசலாம், ரிசர்வேஷன்ஸை பற்றி, தமிழ்நாடுடைய ரிசர்வேஷன்ஸை பற்றி, அது எப்படி உருவாச்சு, அது உருவாவதற்கு காரணம் யார் அப்படின்ற இன்னொரு எபிசோடில் பேசலாம். ஆனால் நில சீர்திருத்தம் முதலாம் ஃபேஸில், இந்த முதலாம் 10 வருஷத்தில் ஜமீன்தார் சிஸ்டமை ஒழிப்பதில் மட்டுமே நடந்தது. இன்றைக்கி பல பேருக்கு பல ஊர்களில் எல்லோரிடமும் நிலம் இருக்குன்னா அது ஒரு முக்கியமான காரணம். 2வது ஃபேஸ் அதில் வந்து டெனன்சின்னு சொல்லுவோம். இந்த குத்தகைக்கு கொடுத்த அந்த விஷயத்தை நிறுத்துறது, டெனன்சி அபாலிஷ் பண்ணி டெனண்ட்டுக்கே லேண்டை கொடுக்குற சட்டங்களை உருவாக்குனாங்க. அது வந்து இன்னும் பெரிய முக்கியமான சட்டம். ஏன்னா பல வருஷமாக அவன் அங்கே உழுதுட்ருக்கான், ஆனால் அந்த நிலத்துக்கு மேலே அவனுக்கு உரிமை கிடையாது. அப்படி ஒரு நிலைமை மாறி அந்த டெனண்ட்டுக்கே நிலங்களை கொடுக்குற சட்டங்களை உருவாக்குனாங்க. அடுத்த 5 வருஷம் இந்த வேலை நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் வந்து இந்த சீலிங்குன்னு சொல்லுவோம். ஒருத்தர் இந்த லெவலுக்கு மேலே லேண்ட் வச்சுக்க கூடாது அப்படின்ற சீலிங் ஆக்டை கொண்டு வந்தாங்க. சீலிங் ஆக்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர்கிட்ட இருக்க லேண்டு அதை எடுத்து, அதிகமாக இருக்கிற லேண்டை எடுத்து மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க. இந்த 3 ஃபேஸில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நடந்ததுனால தான் இந்தியாவில் வந்து இன்றைக்கி பஞ்சப்பட்னி இல்லாமல், ஒரு ஆதிக்க சூழ்நிலை இல்லாமல், எல்லோரிடமும் ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் 15 ஏக்கர்னு லேண்டு வந்ததுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் பேரியக்கம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் வேணால் எதை வேணால் பார்த்துக்கலாம். இதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அதை கொண்டு வரும்போது கூட ஏகப்பட்ட எதிர்ப்புகள் உள்ளேருந்து வந்தாலும் கூட அதையெல்லாம் முறியடித்து இந்த சட்டங்களை இந்தியா முழுக்க கொண்டு வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு சமத்துவமான ஒரு நிலைமை இன்றைக்கி நிலத்தை சம்மந்தப்பட்டதில் இருக்குது அப்படின்றதான் பார்வை இன்றைக்கும். ஆனால் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் பல பேர்கிட்ட நிலம் கிடையாது. ஆமாம் சார், எனக்கு அதுதான் தோணுச்சு. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நிலத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்றப்ப கதை சொல்லுவாங்க சார். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேண்டெல்லாம் வந்து பிரித்து கொடுத்த பிறகு, நிறைய நிறைய லேண்ட் வச்சுருந்தவங்க கிட்ட இருந்து பிரித்து லேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுத்த பிறகு, இன்னும் அவங்களால இன்வெஸ்ட் பண்ணி அதில் விவசாயம் பண்ண முடியாதப்ப, ரொம்ப வறுமையாக இருந்தப்ப, மறுபடியும் உனக்கு நான் வந்து இவ்வளோ தரேன், மறுபடியும் அந்த லேண்டை கொடு, அகைன் அந்த லேண்ட் எல்லாமும் ஜமீன்தார்ஸ் கிட்டேயே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க சார். அது இல்லாத சிஸ்டமெல்லாம் ட்ரை பண்ணி லேண்டை வந்து கூடவே வச்சுக்க ட்ரை பண்ணாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, லேண்ட் சீலிங் வந்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்குள்ளேயே பிரிச்சுப்பாங்க. 10 ஏக்கரா 1000 ஏக்கர் இருந்ததுன்னா சொந்தக்காரங்களே ஒரு 100 பேர் சேர்ந்து 10 ஏக்கராக பிரித்து அவங்களுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடந்தது. இது எல்லாம் ஒன்று ஒன்றா டேக்கிள் பண்ணி வெளியே வந்து அதில் இருக்கிற அந்த நெடுவு செலவுகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் முக்கால்வாசி மக்களுக்கு கொடுக்க முடியுது. இருந்தாலும் கூட இன்றைக்கும் வந்து ஆதிக்க சக்திகள் எப்படி லேண்டை வந்து மோனோபலைஸ் பண்ணலாம், ஏக்கர் கணக்கில் நம்ம வச்சுக்கலான்றதுல தான் அவங்க குறியாகவே இருக்காங்க. இன்றைக்கும் பல பேருக்கு நம்ம நிலம் கொடுக்க முடியாமல் நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் அந்த காலத்தில் பண்ணதுக்கப்புறம் பெரிய முன்னெடுப்பு வேறு எந்த இடத்துலருந்தும் கிடையாது. நில சீர்திருத்தம் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஏக்கரை இன்னொருத்தருக்கு எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பாருங்களேன், இன்றைக்கி ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன், நடக்காத விஷயம் அதெல்லாம். ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ எதிர்ப்புகளை தாண்டியிருப்பாங்க, எவ்வளோ. அப்போவும் வந்து புது நாடு, இந்த அளவுக்கு பவர்ஃபுல், நம்மக்கிட்ட எந்த ஃபோர்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு மாரல் அத்தாரிட்டி மூலமாகவே அதை செய்து முடித்த ஒரு தெளிவும் ஒரு பெரிய வேலையை இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்சி கூட இதெல்லாம் பார்க்க முடியாது. அது காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம். சார், லேண்ட் ரீஃபார்ம்ஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உடனே சும்மா அப்படி கூகுள் பண்ணுறப்ப ஜேசி குமாரப்பா அப்படின்ட்டு ஒருத்தர், அவரோட கமிட்டி தான் வந்து இதில் அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன நீட் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு. டக்குன்னு அவர் எந்த ஊருக்காரு, ஒரு இதில் எந்த ஊருக்காரு அப்படி செக் பண்ணுறப்ப பார்த்தா தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர், தஞ்சாவூரில் பிறந்தவர் அவர் இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸில் அவரோட கமிட்டி பெரிய பார்ட்டாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு சார். ஸோ அந்த கமிட்டி அவங்க என்னவெல்லாம் பண்ணாங்கன்றது. இல்லை, இது லேண்ட் ரீஃபார்ம்ஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது ரொம்ப நாள் டிஸ்கஷன். இதுக்கு வந்து
குமரப்பா அவருடைய கமிட்டி மட்டுமல்ல, பல லெவலில் இதுக்கு வந்து டிஸ்கஷன் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு முதல்ல வந்து லேண்ட் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. அப்புறமா அதை வந்து எடுத்து அதை வெறும் ஒரு லீகல் ரைட்டாக மாற்றினாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தால் அதை வந்து நீ வந்து எடுக்க முடியாது. அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாற்றணும் அப்படின்றது ஒரு பெரிய கூக்குரலாக இருந்தது. லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸை நம்ம பார்த்தாலே 2 பக்கமாக பிளவாயிருக்கும் டிபேட்ஸு. ஒரு பக்கம் சோஷியலிஸ்டிக் தாட் ப்ராசஸ், அது நேரு போன்ற ஆட்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சோஷியலிஸ்டிக் தாட் ப்ராசஸ் பேசியிருப்பாங்க. அது இல்லாத ரைட் விங்கர்ஸு, இந்த இப்போது பாரதிய ஜனதா பார்ட்டின்னு இப்போ சொல்லப்படுற அன்னைக்கு ஜனசங்கா இருந்த இவங்க எல்லாருமே வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆதிக்க நிலைமை தான் எடுத்தாங்க. இன்றைக்கும் அதுதான் அந்த பிளவு தான் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா காங்கிரஸை பிடிக்காதவர்களுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த நிலம். 2வது முக்கியமான காரணம் வந்து சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். எந்த காலத்தில் ரிசர்வேஷன் பாலிசிஸை அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை கொண்டு வந்தாங்களோ, அது அரசியலமைப்பு சட்டத்துடைய அங்கம்னு சொல்லி போராடினாங்களோ, அன்னிலேயே வந்து இன்றைக்கும் இந்த ஆதிக்க வர்க்கங்கள் காங்கிரஸை வந்து பெரிய லெவலில் மதிக்கிறதில்ல. இன்றைக்கி நீங்கள் இந்தியா முழுக்க காங்கிரஸுடைய ஓட் ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதிக்க சக்திகள், ஆதிக்க வர்க்கங்கள், அப்பர் காஸ்ட், அப்பர் கிளாஸ் பெரிய லெவலில் வந்து காங்கிரஸுக்கு இன்றைக்கி எல்லாமே பிஜேபி பக்கம் தான் ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கும் ஓட்டு போடுறது யாருன்னு பார்த்தா உழைக்கும் மக்கள், எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ், இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்தது. அதை பற்றி மேடை போட்டு பெருசாக பேசாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்மளுடைய முதுகை தட்டி ஓஹோ ஆஹான்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்த நில சீர்திருத்தங்கள்லேருந்து இன்றைக்கி நடக்கிற 100 நாள் வேலை திட்டம் வரைக்கும் அது காங்கிரஸுடைய ஒரு முன்னெடுப்புன்றது உழைக்கும் மக்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பல பேருடைய பாத்திரம் இதில் இருக்குது. எஸ்பெஷலி இந்த டெனன்சி ஆக்டை கொண்டு வர்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து ரொம்ப நாளாக அந்த அவங்களுடைய நிலத்தில் வந்து அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு அந்த நிலத்தையே கொடுக்கணுன்னும் போது அந்த ஜமீன்தாருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட இதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சமத்துவமான நாடாக இன்றைக்கி வரைக்கும் ஒரு 60-70 வருஷம் நம்ம வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றிட்டு வரோன்னா இந்த விஷயங்கள்லாம் தான் முக்கியமான காரணம். இதெல்லாம் நடக்கலைன்னா நம்ம ஒரு ஜனநாயகமாக இருந்திருக்க மாட்டோம். கொஞ்ச நாள்லேயே அது உடஞ்சிருக்கும். இதுதான் இம்பார்ட்டண்டான பார்வை. லேண்ட் ரீஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த பீரியடில் நிறைய மூமெண்ட்ஸை உருவாகி அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல சார். இப்போ வினோபா பாவே அவங்க மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இந்த பூமி தானம்ன்றது இந்த கான்செப்ட் எல்லாம் பண்ணி இந்த மூமெண்ட் எல்லாமே ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்களா சார்? பண்ணியிருக்காங்க. நான் வினோபா அவர்கள் வந்து அவர் ஒரு மாரல் அப்பீல் வச்சார். நம்மளே வந்து மக்களுக்கு பிரித்து கொடுப்போம் லேண்டை, நீங்களே உங்களுடைய லேண்டை தானம் பண்ணுங்க அப்படின்னு இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணி அவங்க வந்து இன்றைக்கும் அந்த மகாராஷ்டிராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வினோபாவோட ப்ரெசன்ஸு. ஆனாலுமே கூட நான் வந்து இதெல்லாம் நான் பெருசாக நம்பலை. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு லீகல் ரேஷனல் சொசைட்டியாக மாறிட்டோம். மாராலிட்டி இதெல்லாம் அப்பீல் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சட்டங்கள் என்ன ஏற்ற போகிறீங்க? ஏன்னா நீ மாரல் அப்பீல் யார் வேணால் வச்சுட்டு போயிடலாம். இப்போது எல்லாரும் கொரோனா வந்தபோது மோடி சொன்னார்ல, வெளியே வந்து விளக்கேற்றுவோம், இதெல்லாம் வந்து எனக்கு உதவலை. எனக்கு உதவுனது சட்டம் தான். அப்போது அந்த சட்டத்தை யார் பண்ணான்றதான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த சட்டத்தை யார் பண்ணான்னு பார்க்கும்பொழுது அது மிக அருமையாக, மிக கிளியராக நமக்கு தெரிகிற விஷயம் வந்து அது காங்கிரஸ் கட்சி தான். அது யார் என்னன்றதெல்லாம் நம்ம உள்ளே போய் ஆராயலாம், உட்காரலாம். ஆனால் வெளிப்படையாக எனக்கு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்ச விஷயம் வந்து இந்த பார்ட்டி தான் அதை முன்னெடுப்பு செஞ்சுருக்கு. எனக்கு ஒரு சமத்துவத்தை, ஒரு சமாதானமான பிளாட்ஃபார்மை ஒரு அரசியலமைப்பு சட்டம் மூலமாக கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி என்னை வந்து ஒரு அட்ராசிட்டியிலேருந்து பாதுகாக்கிற அட்ராசிட்டி சட்டம் வரைக்கும் இந்த பார்ட்டி உடைய ஒரு முன்னெடுப்பை தான் நான் பார்க்குறேன். அதனால் சட்டங்கள் தான் பேசணும் ஒரு சமுதாயத்தில். நீங்கள் வந்து மேடைகள் போட்டு ஸ்லோகன் கொடுக்குறதோ, இல்லை பக்கம் பக்கமாக புத்தகங்கள் எழுதுவதோ, இல்லை பேப்பரில் டெய்லி எழுதுறதோ, இதெல்லாம் இருக்கலாம், நல்லா தான் இருக்குன்னு கேட்குறதுக்கும் பேசுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு உண்மையாக யார் பண்ணான்ற கேள்விக்கு இதெல்லாம் பதில் இல்லை.
அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிளியராக ஆன்சர் ஒன்று தான். அதே மாதிரி இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ்ல வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை வந்து மாநில அரசுகளுக்கு வந்து அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்த அப்போ அவங்க வந்து கொடுத்தாங்களா சார்? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்ஸில் ஃப்ரீ பட்டாஸ் வழங்குறது இது எல்லாத்துக்குமான இனிஷியேட்டிவுமே அப்போ நம்ம காங்கிரஸ் இல்லை, லேண்ட் எப்பவுமே வந்து ஸ்டேட்டுடைய சப்ஜெக்ட் தான். நடுவில் கொஞ்ச காலம் அது ஒரு சென்ட்ரல், அது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டு உள்ள வந்தது. ஆனால் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் 2 பேருக்குமே உரிமைகள் இருக்குது லேண்டு பற்றி இது பண்ணுறதுக்கு. ஆனால் ப்ரைமரி சட்டங்கள் வந்து ஸ்டேட்டு தான் பண்ணும். ஏன்னா ஸ்டேட்டு தான் ரெஸ்பான்சிபிள் லேண்டுக்கு. ஸோ அது உரிமைகள் கொடுக்கறதுன்றதை விட ஒரு மாநிலமும் ஒரு மாதிரி, ஒரு கலாச்சாரமும் ஒரு மாதிரி. அந்த கலாச்சாரங்களுக்கு அந்த மாநிலம் ஏற்பவாறு சட்டங்களை ஏற்றுவது தான் சரி. நான் ஏன் இது ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணேன்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி உங்களோட திருவள்ளூர் கான்ஸ்டிடுவன்சியில் வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து 60,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு ஃப்ரீ பட்டா வழங்கினார். ஸோ அப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க சார். அது ஒரு ப்ரீ பிளான்டு ஷூட்டிங் வீடியோவாலாம் இல்லாமல் ப்ரோக்ராமில் இருக்கப்போ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டிருந்தீங்க. ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக அந்த வீடியோ, அது உங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆன மாதிரி. அதில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, 60,000 பேருக்கு 60,000க்கும் மேலே பட்டான்றது சாதாரண விஷயம் இல்லை, இது நிலமில்லாதவங்களுக்கு இது 60,000 நிலமில்லாதவங்களுக்கு ஒரு விஷயம் போய் சேருது அப்படின்னு அதை ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தீங்க. அதனால நான் அதை கேட்குறேன், உங்களுக்குமே பர்சனலாக இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ்ன்றது இல்லை லேண்ட் இது பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப எமோஷ்னலான விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நிலம் இல்லாமல் இருப்பது வந்து ஒரு ஒரு விதமான அடிமைத்தனம். அதாவது கடவுள் கொடுத்த ஒரு வளங்களை வந்து சமமாக எல்லாரும் பகிர்ந்து அதில் சமமாக இருக்கிறது தான் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம். வருடக்கணக்கில் ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் உனக்கு வந்து ஒரு என்டைட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். உனக்கு ஒரு என்டைட்டில்மெண்ட்டே இல்லாமல் நீ வந்து வாழ்கிறது வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கான ஒரு நேரடியான ஒரு 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 இதுதான், ஒரு முனைப்பு தான். அதனால் வந்து எப்போ நீ வந்து ஒரு நிலம் கையில் வருதோ அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இப்போ எங்கள் அப்பாக்கெல்லாம் வந்து அவருடைய சொந்த லேண்டு வாங்கும்போது சின்ன லேண்டு வீடு கட்டுறது தான் வாங்கினார். ஆனாலும் அந்த சொந்த நிலம்னும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ இங்கே வாழ்கிற மக்கள் பல பேர் இன்றைக்கி வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு இடங்கள்லாம் இல்லாமல் எங்கேயோ குடிசை போட்டுட்டு வருஷ கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணமாக அந்த அரசாங்க நிலத்தை அவங்க வீடு கட்டி வாழ்கிறதுக்கு கொடுக்க முடியாத போது, ஒரு மேக்ஸிமம் ஒரு 300-200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லேண்டை கூட அவங்களால அக்சஸ் பண்ணாத போது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் 2வது வந்து இது நம்மக்கிட்டேருந்து போயிருமோன்ற பயத்திலேயே அவங்க வாழணும். இது நம்ம வீடை வந்து என்றைக்கு வேணாலும் போயிருமோ அப்படின்ற அது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. அப்படி இருக்கும்பொழுது இங்கே என்னுடைய தொகுதி எஸ்பெஷலி வந்து சென்னையை ஒட்டி இருப்பது தான் இந்த பெல்ட் ஏரியான்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக அந்த வந்து பட்டா கொடுக்காம இருந்தாங்க. பெல்ட் ஏரியானா சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா. இது வளர்ச்சி எப்படி வேணால் போகலாம், அது இப்போ நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். இங்கே பின்னாடி அரசாங்கம் டிசைன் பண்ணி தான் அதை பண்ண முடியும். அந்த ஏரியாக்கெல்லாம் கொடுக்காம இருந்தாங்க. அது ஒரு 40-50 வருடங்களாக மக்களுடைய போராட்டங்கள். மற்றவங்களுக்கெல்லாம் பட்டா கிடைக்கும்போது நாங்கள் இங்கே இருக்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு போராட்டம். இதை முதலமைச்சர் இந்த தடவை வந்து அந்த பெல்ட் ஏரியான்றதை ரிலாக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் பட்டா கொடுத்தது வந்து உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷத்துக்கு இருந்த ஒரு விஷயம். ஒரு ஒரு மேடையில் வந்து 60,000 பேருக்கு அவங்களுடைய வீடுகளுக்கு பட்டா கொடுக்கும் பொழுது அது வந்து உள்ளபடியே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய 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 விஷயம். அது என்ன சாதாரண விஷயமல்ல. அது அச்சீவ் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது லேண்ட்மார்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம இந்த பட்டா கொடுக்கறத பேசினப்ப இன்னொரு விஷயமும் அதுக்கு ஈக்குவலாக நடக்குது. என்க்ரோச்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு மக்களை அகற்றுறதுன்றதும் எல்லா இந்தியா முழுக்க பல்வேறு இடத்துல நடக்குது. இப்போ டெல்லியிலையுமே ரீசெண்டாக நியூஸ் பார்த்தோம். ஸோ இந்த என்க்ரோச்மெண்ட்டுன்ட்டு மக்களை அந்த அவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல இருந்து அகற்றுறது அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்சென்சிட்டிவாக பண்ணுறது தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து என்க்ரோச்மெண்ட்டுன்னு நீங்கள் வந்து அகற்றணும்னு சொன்னால் பணம் படைத்தவர்களையும் பெரிய லெவலில் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை என்க்ரோச் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள தான் நம்ம முதல் எடுக்கணும். அவங்களெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடுக்காக ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல ஒரு குடிசை போடுறான்னா அவனை வந்து ரிமூவ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும். அப்படியே பண்ணால் கூட அதுக்கு வந்து ஒரு மாற்று இடமோ ஒரு சென்சிட்டிவான
வழியோ செஞ்சு தான் அதை பண்ணியாகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசாங்கம் இதில் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறாங்கன்றத நான் பார்ப்பேன். கீழே அதிகாரிகள் ஏதாவது பண்ணலாம். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க சென்சிட்டிவாக தான் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஸோ நான் எனக்கு இதில் வந்து ஒரு முழுமையான ஈடுபாடெல்லாம் கிடையாது. அதாவது சில பேரை வந்து என்க்ரோச் பண்ணி சொல்லி எடுக்கிறது, இவங்க குடியிருந்த வீட்டுகளை உடைப்பது, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அதை எப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுனா பார்க்கலாமே தவிர, நீ மைண்ட்லெஸ்ஸாக நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்ததுனால எனக்கே தெரியும். சில அதிகாரிகளுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக கூட இருக்கும். 100 வீடை உடைச்சேன், 200 வீடை உடைச்சேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொழுதுபோக்காக கூட இருக்குது. அப்படியெல்லாம் இல்லாமல் சென்சிட்டிவாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா அகைன் உங்கள் கான்ஸ்டுவன்சியில் ஏதோ ஒரு எனக்கு எக்ஸாக்டாக எந்த இடம் தெரியல, ஒரு இடத்துல வந்து என்க்ரோச்மெண்ட்டை மக்கள் அங்கேருந்து அகற்றணுன்னப்ப நீங்கள் சடனாக பார்லிமெண்ட் நடந்துட்டு இருந்த டைமில் சடனாக டெல்லியிலேருந்து இங்கே வந்து திருவேற்காடில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. ஆனாலும் இன்னும் பல இடங்களில் நடக்க தான் செய்யுது. அது எல்லாம் போக முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது. சில சமயம் நான் போயும் அங்கே எதுவும் நடக்காத பட்சத்தில் அங்கே வந்து வேறு விதமான லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்ற பயத்திலே வந்து நானும் வந்து நிறைய இடங்களில் வந்து முன்னெடுப்பு காட்டுறதில்ல. ஆனாலும் எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு எதிராக தான் நான் வேலை செஞ்சு இந்த என்க்ரோச்மெண்ட் ரிமூவலை வந்து நான் முழுமையாக ஆதரிக்கும் மனநிலையில் நான் இல்லை. இருந்தாலும் வந்து சில சமயம் அது நடக்கும்பொழுது மனதுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கும் விஷயமாக தான். லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க இதில் நேரு அவர்களை பற்றி நம்ம பேசினோம். இந்திரா காந்தி அவங்க பீரியட்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ ராகுல் காந்தி அவருக்கு என்ன ஸ்டாண்ட் சார் இதில் இருக்கு? ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இந்த நாடே வந்து உழைக்கும் மக்களுடைய நாடு அப்படின்றதுல அவர் கிளியராக இருக்கார். ரொம்ப ஆண்டு காலமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் மரியாதையும் கிடைக்காமல் இருக்கிறது அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார். ஒரு நிலம் அது வந்து எல்லோருக்குமான சொத்து அப்படின்றதுலேயும் அந்த தெளிவு உண்டு. அது இங்கே மட்டும் இல்லை, ராகுல் அவர்களுடைய லெகசியிலேயே அது வரும். அதனால் அவருக்கும் அந்த பார்வை தான். நான் இந்த ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன் சார், என்னென்ன அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு, என்னென்ன பில்லெல்லாம் பாஸ் ஆகிருக்குன்னு. 2015க்கு அப்புறமா எந்த பில்லுமே பாஸ் ஆகலை. பாஸ் ஆகணும்னு நினச்ச பில்லும் வந்து பணக்காரங்களுக்கு மறுபடியும் இல்லாதவங்க கிட்ட இருக்கிற நிலத்தையும் பிடுங்கி கொடுக்கறதா தான் இருந்தது. அதாவது லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் ரொம்ப நாளாக இருந்தது நம்மக்கிட்ட. ரொம்ப ட்ரக்கோனியன் ஆக்ட் அது. நான்லாம் கலெக்டராக இருக்கும்போது 2 நோட்டீஸ் தான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து இடத்த காலி பண்ணணும், பண்ணலைன்னா நான் எடுத்துக்கலாம் இடத்த. அப்புறம் அதில் காம்பன்சேஷனை வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். காம்பன்சேஷன் ரொம்ப அடிமட்ட விலைக்கு கொடுப்போம். அதை வந்து UPA 2ல் வந்து அதை வந்து மாற்றினாங்க. லேண்ட் அக்விசிஷன், நியூ லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து மார்க்கெட் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றது. நீ வந்து கைட்லைன் வேல்யூ எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கெட் வேல்யூவும் கால்குலேட் பண்ணி எது இதில் 3ல் எது அதிகமாக அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ரூலை மாற்றினாங்க. அப்புறம் கவுத்தோம்லாம் லேண்ட் எடுக்க முடியாது. ஒரு சோஷியல் என்வைரன்மெண்ட் இவாலுவேஷன் ரிப்போர்ட் ஒன்று பண்ணணும். ஒரு சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஒன்று ரிப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி மக்களை குறை கேட்டு அவங்களுடைய விஷயங்கள்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் பண்ண முடியும்லாம் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறதுக்கான ஒரு மாரல் அத்தாரிட்டி அதில் வந்தது. இவங்க பிஜேபி வந்த உடனே அதை தான் முதல்ல காலி பண்ணாங்க. ஏன்னா பல ப்ராஜெக்ட்டுகளுக்கு பெருமுதலாளிகளுக்கு லேண்ட் எடுத்து கொடுக்க முடியல. உடனே ஒரு விஷயமா அதை வாட்டர் டவுன் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டே தேவையில்லாத லெவலுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரசாங்கத்துடைய முழு நேர வேலையே வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு உதவி செய்கிறது தான், பெருமுதலாளிக்கு உதவி செய்கிறது தான், இண்டிவிஜுவல்ஸை வந்து புறக்கணிப்பது. நான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசணும், இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இதை பற்றி எடுத்து பார்த்தேன் சார். லேண்ட் ரீஃபார்ம் என்ன நிகழ்ச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, இது யாரும் இதை வந்து இங்கேருந்து பிடிங்கி இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படிதான் சார் எனக்கு தோணுச்சு. பெருசாக இதை பற்றி ஐடியாவே இல்லாதப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு புரியுது. நான் இப்ப அதே அந்த பாட்டோட லிரிக்ஸ் என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நிலங்கள் எவ்வளவு ஒரு எமோஷனான விஷயம், அது உண்மையாவே அது ஒரு உரிமை அப்படின்றது புரியுது. சோ அந்த உரிமையை வந்து நமக்கு யார் வாங்கி கொடுத்துருக்காங்க,
யாருனால இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதையுமே நீங்க சொல்றப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அகைன் அதுதான் நாங்க என்ன சொன்னாலும் நீங்க போய் தேடுங்க, நில சீர்திருத்தங்கள் யார் பண்ணாங்கன்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க நிலம் வந்து நமக்கு சும்மா கிடைக்கல, அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. ஸோ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் ஒரு தடவை என்னுடைய நிலத்துக்குள்ளே போகும்போது இந்த விஷயந்தான் நான் யோசிப்பேன். இது எவ்வளோ காலமாக எங்களுக்கு மறுக்கப்பட்ட ஒரு ரிசோர்ஸ். இது வந்து இன்னைக்கு எங்கள் கையில் இருக்குன்னா அதற்கு காரணமான பல பேர். அது வந்து அதுக்காக போராடினது வந்து வெறும் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முனைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்காக போராடினது வந்து லெஃப்ட் பார்ட்டிஸாக இருக்கட்டும், பல தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த போராட்டத்தின் ஒரு முயற்சியாக தான் இன்றைக்கி வந்து இந்த ரிசோர்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றத நான் எப்பவுமே நினச்சி பார்ப்பேன். அதுதான் உண்மையும் கூட. அதனால் முக்கியமான விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எதனால் ஏற்பட்டது அப்படின்றத வந்து ஒருத்தரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வாட்ஸ்அப்பில் வர்றது, இதில் வர்றது, இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அதாவது வந்து அதில் வந்து உண்மைத்தனம் இல்லாத விஷயங்களை அப்படியே நம்புறது வந்து அது ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டிக்கு வந்து அது வழிவகுக்காது. அதனால் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி எல்லோரும் மாணவர்கள் நிறைய பேர் பார்க்கலாம். அவங்க கூட எடுத்து பார்த்தாங்கன்னா, படித்தாங்கன்னா உண்மையான நிலைமை என்னன்றது புரியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.